வணக்கங்க. நாக்பூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, வயலன்ஸ் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்த்துடலாங்க. அதாவது வந்து என்னென்னா, சத்ரபதி சிவாஜியோடைய அந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அங்கே அது மெயினானது வந்து மராட்டி அந்த மகாராஷ்டிராவோட ஐகான்னே அதை சொல்லலாம். அந்த இடத்துல என்ன இருக்குன்னா வந்து நிறைய மக்கள், ஹிந்து மக்கள் வந்து நிறைய பேர் கூடியிருக்காங்க ஏதோ உற்சவத்துக்காக. அது வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுரங்கசீப்போட அந்த டூம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து வயலன்ஸே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாப் ஆஃப் இஸ்லாமிக் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து அந்த ஷாப்ஸ் எல்லாம் வந்து எரிக்கிறது, அப்புறம் வந்து இது பேர் என்ன கல்லெல்லாம் வந்து தூக்கி வீசுறது, கார்கள் மேலே, வீடுகள் மேலே, அப்புறம் வந்து வண்டிகள்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து கார்த்தால நடந்தது வந்து 6லேருந்து 7:30 வரைக்குமோ, 7:30 8 மணி வரைக்கும் இந்த கும்பல் வந்து உற்சவத்தில் கூடியிருக்காங்க. மதியம் 12 மணிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5லேருந்து 7:30 மணி வரைக்கும் வந்து என்னென்னா சில இஸ்லாமிக் பீப்புளெலாம் கூடி நிறைய வந்து கத்தி ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க, பெல்ட் பண்ணது. அப்புறம் வந்து ரொம்ப வந்து அக்ரஷன் ரொம்ப வந்து வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு வந்து அடிபட்டது. அப்புறம் வந்து 33 போலீஸ்மேனுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. அவங்க வந்து நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இஸ்லாமிக் பீப்புளோட ஹோலி புக்கை வந்து அவங்க எரிச்சிட்டாங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டில். அதனால தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வந்து பொருட்களை வந்து நாங்கள் வந்து நாஸ்தி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் வந்து இது வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நியூஸில் வந்திருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னா, சடனாக 2 கம்யூனிட்டிக்கான சண்டை நடக்குது. ஹிந்து அண்ட் முஸ்லீம்ஸ் 2 இதுக்கான சண்டை வந்து இங்கே போடுறாங்க. இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. சில ரெசிடென்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தாழ்பாலெலாம் உடச்சி, கதவெல்லாம் உடச்சி விட்டு போயிருக்காங்க. இப்போது அது வந்து ப்ராப் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு சிசிடிவியெல்லாம் பார்த்துட்டு அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்துருக்காங்க. அந்த வயலன்ஸ் நடக்கும்போது வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து கஸ்டடியில் வச்சு கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே தான் தெரியும் என்ன காரணத்தினால இந்த வயலன்ஸ் வெடிச்சிருக்கு, என்ன ஏதுன்னு. இப்போதைக்கு வயலன்ஸ் வெடிச்சிருக்கு, கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேலே வந்து அவங்க சொல்கிறத வச்சு என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். நம்ம வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் நம்ம வந்து நம்ம நாடு அப்படின்னு ரிலீஜியனு அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்ம நாடு வந்து நல்லா வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகும். நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do a like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.